பொதுவாகவே இந்த தீபாவளி பொங்கல் போன்ற ஒரு பண்டிகை நாட்களில் அந்த முன்னணி ஹீரோக்கள் டைரக்டருடைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும். ஒரு முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு புதுமுக ஹீரோ டைரக்டருடைய படமும் அறிமுகமாகும். ஆனால் அந்த படம் வந்து ஒரு ஷோ கூட தியேட்டரில் ஓடவே ஓடாது. கிட்டத்தட்ட இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியும் அப்படிப்பட்டது தான். ஆரம்பத்திலிருந்தே விஜய் வந்து தாவேகா வெர்சஸ் திமுக அப்படின்னு தான் ஒரு விஷயத்தை தொடர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதை பார்க்கும்போது சில பேருக்கு பார்த்தா இது ரொம்ப காமெடியா கூட தெரிஞ்சிருக்கும். ஆனா வாக்குப்பதிவு முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் விசில் விசில் அப்படிங்கிற பதிலை தான் நம்ம கேட்க முடிஞ்சது. விஜய்க்கு வந்து அந்த வாக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறதுனால கிளாம்பாக்கத்தில் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதையும் தாண்டி விசிலுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வாக்குகள் கிடைச்சிருக்கு. யாருடைய வாக்குகளை வந்து விஜய் பெருமளவில் பிரிப்பார் சார்? அதாவது விஜய் பிரிப்பது வந்து ஒரு கட்சியினுடைய ஓட்டம் மட்டும் கிடையாது. இங்க இருக்கிற அனைத்து கட்சிகளுடைய வாக்கு வங்கியுமே நிச்சயமா ஒரு சேதாரம் ஆகியிருக்கு. அதுல மாற்றமே இல்லை. திமுகவுக்கு அதிக இடம் கிடைச்சாலும் சரி, அதிமுகவுக்கு கிடைச்சாலும் சரி, விஜயினுடைய ஆதரவு இல்லாமல் அடுத்து யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். 2026 இதுவரை இல்லாத அளவுக்கு 4 முனை போட்டிய பெரும் பரபரப்பா எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்குது. ஸோ எப்படி இருக்குது, யாருக்கு சாதகமா இருக்கு? அதாவது அதை குறித்து பேசுவதற்கு முன்னால் அந்த 4 முனை போட்டி குறித்து எனக்கு ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டி தான். நாம் தமிழர் கட்சி 234 தொகுதியிலும் போட்டியிட்டாலும் அது வந்து ஒரு பெரிய மக்கள் செல்வாக்கு உள்ள ஒரு கட்சி கிடையாது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கூட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். பொதுவாகவே இந்த தீபாவளி பொங்கல் போன்ற ஒரு பண்டிகை நாட்களில் அந்த முன்னணி ஹீரோக்கள் டைரக்டருடைய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும். 3 படம் 4 படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு புதுமுக ஹீரோ டைரக்டருடைய படமும் அறிமுகமாகும். அப்போ அந்த ஊடகங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொங்கலுக்கு என்னென்ன படம்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது அந்த படத்தையும் லிஸ்ட்டில் சேர்த்துக்குவாங்க. புரியுதா இல்லையா? ஆனால் அந்த படம் வந்து ஒரு ஷோ கூட தியேட்டரில் ஓடவே ஓடாது. அதுதான் உண்மை. அதே மாதிரி இந்த பொங்கலுக்கு என்ன படங்கள் ரிலீஸ் ஆகுது, தீபாவளிக்கு எத்தனை படம் ரிலீஸ் ஆகுதுன்னு இந்த ஊடகங்கள், அச்சு ஊடகங்களில் வந்து ஒரு சினிமா கவரேஜ் கொடுக்கும்போது இந்த படத்தையும் லிஸ்ட்டில் வச்சுக்குவாங்க. இந்த இவர்கள் ரஜினி, கமல், விஜய் படத்தோடு பார்த்திங்கன்னா இந்த புதுமுகம் நடித்த படமும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வந்து ஒரு காலம் அது குறித்தும் செய்தி இருக்கும். ஆனால் அந்த படம் வந்து தியேட்டருக்கு வந்துச்சுன்னா பார்க்க ஆளே இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியும் அப்படிப்பட்டது தான். ரொம்ப உண்மையை சொல்ல போனால் போட்டிங்கிறது திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி மற்றும் தாவேகா. அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதிமுக பல கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாலும் போட்டி அப்படிங்கிறது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் நடந்ததாக தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலிருந்தே விஜய் வந்து தாவேகா வெர்சஸ் திமுக அப்படின்னு தான் ஒரு விஷயத்தை தொடர்ந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதை பார்க்கும்போது சில பேருக்கு பார்த்தா இது ரொம்ப காமெடியாக கூட தெரிஞ்சிருக்கும். முந்தானத்து கட்சியை ஆரம்பிச்சுட்டு அதிமுகவெல்லாம் ஒதுக்கிட்டு, அதுவும் மற்றும் பலர் அப்படின்னு பிராண்ட் பண்ணி ஒதுக்கி வச்சுட்டு தன்னை வந்து ஒரு மெயின் பிளேயராக காட்டிக்கிறாரே அப்படின்லாம் தோணி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் சில பேருக்கு விஜய்க்கு வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸு, அதனால தான் இப்படி எல்லாம் பேசுகிறாருன்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நம்ம விசாரிக்கிற இடங்களில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா விசில் விசில் அப்படிங்கிற பதிலை தான் நம்ம கேட்க முடிஞ்சது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தல் முடிவு வந்து விஜய்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, விசில் கேட்கப்பட்டதில்லை, பார்க்கவும் பட்டது. நிறைய இடங்கள்ல ஒரு யூனிஃபார்மாக வந்து முதல் முறையாக எலெக்ஷன் அணுகி இருக்காங்க தாவேகா அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், இப்போ 85% ஓட்டு வந்து பதிவாயிருக்குது. ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா அது எஸ்ஏஆர்னால வந்தது, இன்னொரு தரப்பு என்னன்னா இல்ல விஜய்ன்ற ஒரு மிகப்பெரிய ஃபேக்டர் வந்ததுனால தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றாங்க. உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? அதான் எஸ்ஐஆருக்கு வந்து ஒரு வகை ஒரு காரணம் தான், அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. ஒட்டுமொத்தமாகவே விஜய்க்காக வந்த வாக்கு சதவீதம் நம்ம சொல்ல முடியாது. எஸ்ஐஆருங்கிற பெயரில் கிட்டத்தட்ட ஒரு 73 லட்சம் வாக்குகள் வந்து இங்கிருந்து நீக்கப்பட்டிருக்கு. ஸோ அதன் காரணமாகவும் இந்த வாக்கு சதவீதம் அதிகமானதாக நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். பட் அதே நேரம் விஜயின் வருகை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். அதையும் வந்து நம்ம மறுக்க முடியாது. ஆனால் அந்த திமுக கைக்கூலிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிரெடிட் விஜய்க்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால இதுக்கு விஜய் காரணமே இல்லை, முழுக்க முழுக்க எஸ்ஐஆர் தான் அப்படிங்கிறாங்க. அது வந்து நம்ம ஏற்க முடியாத கருத்து. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் சொன்ன மாதிரி
வாக்குப்பதிவு அன்னைக்கு அந்த வாக்குச்சாவடிகளில் பார்க்கும்போது பல இளைஞர்களை அந்த புதிய வாக்காளர்களை பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் சொன்ன மாதிரி பல பேர் அந்த விஜயனுடைய காஸ்டியூம் கலரில் வந்தாலும் இன்னும் சில பேர் நார்மலான காஸ்டியூம்லேயே ஒரு பெரிய கூட்டத்தையே பார்த்தோம். என் நினைவுக்கு எட்டிய வகையில் எந்த தேர்தலில் இந்த மாதிரி இளைஞர்களை நம்ம பார்க்கல. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்களுடைய மனநிலை என்னவா இருந்தது அப்படின்னா, யாருக்கு ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது, இவரும் சரியில்லை அவரும் சரியில்லை, நம்ம எதுக்கு போய் ஒரு கியூவில் நின்று ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு விட்டேத்தியான மனநிலை எல்லா காலத்திலுமே இளைஞர்கள்ட்ட இருந்தது. ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்க வாக்குச்சாவடிக்கு வந்தது இருக்குல்ல, அதுக்கு காரணம் வந்து விஜய் தான். இப்போ நம்ம சொல்லும் போது நிறைய பேர் ஃபாரின்லேருந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட் வந்திருக்காங்க, பிடிச்சி வந்திருக்காங்க. நான் ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சுக்கு மலேசியா போயிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு நாடுகளில் இருந்து அந்த விழாவில் கலந்துக்க நிறைய விஜய் ரசிகர்கள் வந்தாங்க. அப்படி உள்ளவங்க நம்மகிட்ட வந்து பேசும்போது நாங்கள் எலெக்ஷனுக்காக இப்போவே வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்லாம் புக் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பளத்தில் ஒரு இப்போ துபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 1000 திர்ஹம் மாதிரியான ஒரு குறைந்த சம்பளத்தில் வேலை பார்க்குறவங்கலாம் திடீர்னு அவ்வளோ பெரிய காசை ஃப்ளைட் டிக்கெட்டுக்காக கொடுக்க முடியாதுல்ல. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் அதை புக் பண்ணி நாங்கள் பணத்தை சேர்த்துக்கிட்டுலாம் வர்றோம்லாம் தகவல் சொன்னாங்க. அந்த மாதிரி பல வெளிநாடுகளிலிருந்தும் இங்கே வாக்களிக்க வந்திருக்காங்க. ஆனால் விஜய்க்கு வந்து அந்த வாக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறதுனால கிளாம்பாக்கத்தில் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதையும் தாண்டி விசிலுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வாக்குகள் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம சொல்லும் போது ஏதோ நம்ம விஜய் பிரைஸ் பண்ண அல்லது விஜயினுடைய ஆதரவாளராக பேசுகிறோன்னு சிலருக்கு தோணும். மே 4ஆம் தேதிக்கு பிறகு நாம் சொல்வது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத வந்து மக்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, அதாவது வந்து விஜய் களத்துக்கு வரும்போது எல்லாரும் சொன்ன ஒரே விஷயம் வந்து அனுபவம் இல்லை அப்படின்னாங்க. ஸோ இந்த அனுபவம் இல்லைன்ற விஷயத்துக்கும் விஜய் வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பாரு. அனுபவம் இல்லைன்னு சொன்ன அந்த மாயாஜால கணக்குகள் எல்லாத்தையுமே முற்றிலும் உடைச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ இன்னைக்கு வந்து அந்த ஓட் ஏஜ் அப்படின்றத கம்மி பண்ணியிருந்தா விஜய்க்கு 100% வந்து சிஎம் போஸ்ட் கன்ஃபார்ம். ஏன்னா வந்து 5 வயசு குழந்தையிலேருந்து 16 வயசு பெண்கள் வரைக்கும் எனக்கு ஓட்டு போட முடியலன்னு நிறைய அழுத காணொலிகளை எல்லாம் பார்க்க முடிஞ்சது இல்லையா. பட் இதை வந்து இன்னொரு தரப்பு வந்து கேஸ் கொடுக்குறது, ஏன்னா வந்து குழந்தைங்களை தூண்டுறாரு, இந்த மாதிரியான விஷயங்களையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதெல்லாம் ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்றது, அது ஏற்க முடியாத விஷயம். விஜய் வந்து குழந்தைங்களை போய் மிரட்டி நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லலை. இன்னொன்று குழந்தைகளை வந்து அவர் ஏதாவது ஒரு பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறதா அல்லது ஒரு பணிக்கு பயன்படுத்துறது தான் சட்டப்படி குற்றம். ஒரு குழந்தையுடைய மனம் கவர்ந்த ஹீரோவா அவர் இருக்காரு. அந்த அடிப்படையில் அந்த குழந்தைகள் தங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. அது எப்படி ஒரு குற்றமாக முடியும்? நான் இன்னைக்கு கேள்விப்பட்டேன், காலையில ஒருத்தரை சந்திச்சேன். அது அந்த தகவலே எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஆரணி சட்டமன்ற தொகுதிக்கு வந்து களப்பணியாற்ற ஒருத்தர் போயிருக்காரு. அவரை தான் நான் காலையில் மீட் பண்ணேன். ஒரு டீ கடையில் நின்று இருக்காரு. அங்கே வந்து அதிமுக நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் ஒரு 10 பேர் கூட்டமாக பேசிகிட்டு இருக்காங்களாம். அப்போ நீ யாருக்கு ஓட்டு போட்டங்கிற டிஸ்கஷனில் ஒரு திமுக நிர்வாகி சொன்னது, நான் வந்து திமுக காரன் தான், இப்போ கூட கரவேஷ்டி தான் கட்டிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நான் வந்து தாவேக்காவுக்கு விசிலுக்கு ஓட்டு போட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, உன்னை என்னையா துரோகி இந்த மாதிரிலாம் பேசுறியே அப்படின்னு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் இருக்கிறவங்களாம். அப்போ அவர் சொன்னாரா, நம்ம என்னதான் கட்சிக்கார திமுக பாசம்லாம் இருந்தாலும் எனக்கு வந்து என்னுடைய பேரன் வந்து ரொம்ப முக்கியம். என் பேரன் வந்து என்னைய விசிலுக்கு தான் தாத்தா ஓட்டு போடணும் அப்படின்னு கேட்டான். என் வீட்டு குலவிளக்கு அவன் பேச்சை நான் எப்படி மீற முடியும் அப்படின்னு அவர் சொன்னாராம். ஒரு டீ கடையில் இந்த நமக்கு தகவல் சொன்ன நண்பர் அதை கேட்டுட்டு காலையில் எங்கிட்ட ஷேர் பண்ணாரு. ஸோ இப்படியெல்லாம் களநிலவரம் இருக்கு அப்படின்னு சொன்னார். அதனால இது வந்து விஜயனுடைய தவறாக இப்படி எடுத்துக்க முடியும்? உங்க வீட்டு குழந்தையினுடைய மனசுல வந்து அவர் இடம் பிடிச்சிருக்காரு, அது வந்து ஒரு குற்றமா? அது அரசியல் களம் மாறி இருக்கான்னு தெரியல. ஒரு மாறுபட்ட அரசியல் களமா வந்து உண்மையாவே இந்த 2026 இருந்திருக்குது. பெருமளவு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜயோட வருகை அப்படின்றது திமுகவோட ஓட்டை தான் பிரிக்கும் அப்படின்னு அதிமுக சொல்றாங்க. அதிமுக தரப்புல இருந்து இல்ல, திமுகவோட ஓட்டை தான் வந்து விஜய் பிரிப்பாரு அப்படின்னு. உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? யாருடைய வாக்குகளை வந்து விஜய் பெருமளவுல பிரிப்பாரு சார்? அதாவது விஜய் பிரிப்பது வந்து ஒரு கட்சியினுடைய ஓட்டம் மட்டும் கிடையாது. இங்க இருக்கிற அனைத்து கட்சிகளுடைய வாக்கு வங்கியுமே நிச்சயமா ஒரு சேதாரம் ஆகியிருக்கும். அதுல மாற்றமே இல்லை. அதிகம் யாருடைய வாக்குகள் பாதிக்கப்பட்டிருக்கும், குறைவா யாருடைய வாக்குகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு வேணா நீங்க கணிக்கலாமே தவிர முழுக்க இவங்களுடைய வாக்கு வங்கி தான் அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது.
என்னுடைய அனுமானம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சிக்கு தான் இங்க பெரிய சேதாரம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கு என்ன லாஜிக்னா, கடந்த தேர்தலில் வந்து அவர் 36 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஆமா. என்ன இப்போ இந்த வாக்குகள் எப்படி அவருக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னா, அதுல விஜய் ரசிகர்களுடைய வாக்குகள் வந்து பெருமளவு இருக்கு. அப்படிதான் நான் நம்புறேன். அதிமுக, திமுக இது அந்த ஆமா. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ஒரு போன தேர்தலில் ஒரு விஜய் ரசிகன் வந்து வாக்குச்சாவடிக்கு போறான்னு வச்சுங்களேன், அவன் யாருக்கு வாக்களித்திருப்பான் அப்படின்னா, அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து திமுக, அதிமுக 2 பேருமே விஜய்க்கு வந்து எதிரிகள். அதிமுக ஆட்சி காலத்திலையும் விஜய் படத்துக்கு பிரச்சனை இருக்கு, திமுக ஆட்சி காலத்திலையும் விஜய் படத்துக்கு அவங்க இடையூறு ஏற்படுத்தியிருக்காங்க. அப்ப 2 பேருமே விஜயினுடைய எதிரி. சீமான் என்னன்னா, விஜய் தன்னுடைய தம்பி அப்படிங்கிற மாதிரி வெளியில வந்து அவர் கிளைம் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் வந்து தனக்கு ரொம்ப நெருக்கமானவருங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அவர் ஏற்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப ஒரு விஜய் ரசிகன் என்ன நினைச்சிருப்பான் அப்படின்னா, இந்த 2 பேரை நம்ம விஜய்க்கு எதிரி, இவர் வந்து விஜயினுடைய நண்பர், அப்ப ஓட்ட இவருக்கு போடு அப்படின்னு நாம் தமிழர் கட்சிக்கு போட்டதுல தான் அவங்களுக்கு வந்து 36 லட்சம் வாக்குகள் கிடைச்சது. இன்னைக்கு சீமான் யார் அப்படின்னா, விஜயை கடுமையாக கேவலமாக விமர்சனம் பண்ற ஒரு கட்சியினுடைய தலைவர். அடுத்து விஜயே இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அப்ப விஜய் ரசிகன் இங்க தான் போடுவான். நேத்து வேற வழி இல்லாம ஒரு குப்பைத்தட்டில போடுற மாதிரி உங்களுக்கு வாக்குகளை போட்டான். இன்னைக்கு விஜய் கட்சியே ஆரம்பிச்சதுனால அவருக்கு போட்டிருக்கான். அப்ப அதிக சேதாரம் நாம் தமிழர் கட்சிக்கு தான். அதுக்கு அடுத்து திமுக, அதிமுக. திமுக, அதிமுகவுக்கு கிடைத்த வாக்குகள் கடந்த காலத்துல அது முழுக்க அந்த கட்சி தொண்டர்களுடைய வாக்குகள் கிடையாது. புரியுதாலே? பொதுமக்கள், அப்புறம் யாருக்கு வாக்களிக்கிறதுங்கிறதே டிசைட் பண்ணாத நடுநிலை வாக்காளர்கள், கடைசி நேரத்தில் இவனுக்கு இவன் பெட்டர், அவனுக்கு இவன் பெட்டர்னு ஒரு கணக்குல வாக்களிப்பாங்க. ஸோ அவர்களுடைய சாய்ஸாகவும் இன்னைக்கு வந்து தாவேகா இருக்கு. அப்படிங்கிறதுனால இவர்களுடைய வாக்குகளும் பெருமளவுல இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார். இப்போ பெருமளவில் பார்த்தீங்கன்னா, அதிமுக தரப்புல இருந்து கண்டிப்பாக நாங்கள் பண்ண திட்டங்கள் எல்லாமே எங்களுக்கு கை கொடுக்கும், நாங்கள் வந்து நிறைய கருத்து கணிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கு தொடர்ந்து. அதே மாதிரி அதிமுகவும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க இப்போவும் களத்தில். நாங்கள் வந்து கண்டிப்பாக ஜெயிப்போம், 160க்கு மேலே வருவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது அவங்களுடைய அந்த எதிர்பார்ப்புன்றது பொய்யாகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நிச்சயமாக இந்த தேர்தல் வந்து மற்றவர்களுடைய கணிப்புக்கு அப்பாற்பட்டதாக தான் இருக்கும். அதில் எந்த மாற்றமுமே இல்லை. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ தேர்தலுக்கு முன்பு பல்வேறு கருத்து கணிப்புகளை நம்ம பார்த்தோம். அதிலும் முக்கியமாக இங்க இருக்கிற பிரபல ஊடகங்களுடைய கருத்து கணிப்பை நம்ம பார்த்தோம். பேர் சொல்லணும்னா தந்தி டிவியுடைய கருத்து கணிப்பு. அதில் தாவேகா 234 தொகுதிகள்லையுமே ஒரு 3வது இடம்ங்கிற மாதிரி தான் இருந்தது, விதிவிலக்காக விஜய் போட்டியிடுகிற தொகுதிகள் தவிர. அதுக்கப்புறம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விகடனுடைய கருத்து கணிப்பு, அதிலும் பார்த்தீங்கன்னா தாவேகா பல இடங்கள்ல நிறைய வாக்கு வாங்குவாங்கன்னு சொல்லியிருப்பாங்களே தவிர வெற்றி கிடைக்கல. விஜய் மட்டும்தான் ஜெயிப்பாருங்கிற மாதிரி தான் அவங்களுடைய கருத்து கணிப்பும் இருந்தது. அப்ப இதன் மூலம் இவங்கெல்லாம் என்ன நேரேட்டிவ் செட் பண்ணாங்கன்னா, தாவேகா 3ஆம் இடத்துல தான் இருக்கு, அதிமுக திமுகவுக்கு தான் போட்டிங்கிற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்குனாங்க. ஆனா இந்த தேர்தல் முடிவு அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நிச்சயமாக தாவேகா எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கிற ஒரு இடத்த பிடிக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே. ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு விஷயம் உண்டு, அதிமுக வந்து அடுத்த எலெக்ஷன்ல திமுக, திமுக வந்து அதுக்கு அடுத்த எலெக்ஷன்ல அதிமுக. அந்த மனநிலையில கூட இப்ப அதிமுக இருக்கலாம் இல்லையா? இல்ல, அவங்க இருக்கலாம். அதுக்கு அடுத்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய்க்கு கூடுகிற கூட்டம் ஒரு சினிமா நடிகனை பார்க்கறதுக்கான கூட்டம், அது வந்து வாக்குகளாக மாறாது அப்படிங்கிற அந்த அசட்டு நம்பிக்கையில இருக்காங்க. நம்பிக்கை வேறு, அசட்டு நம்பிக்கை வேறு. ஆனா இன்றைக்கு நம்ம வாக்குச்சாவடிகளில் பார்த்தது, அதுக்கப்புறம் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு நாம் கேள்விப்படுற செய்திகள்லாம் பார்க்கும்போது, விஜய்க்கு கூடிய கூட்டம் வந்து வெறுமனே ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டம் இல்லை. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ நீங்களும் சரி, நானும் சரி, கடந்த தலைமுறையினரும் சரி, வேற வழி இல்லாம அதிமுகவும் திமுகவுக்கும் மாறி மாறி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஒரு திமுக ஆட்சி 5 வருஷம் நடக்கும், அதுல நிறைய ஊழல் அராஜகம்லாம் நடக்கும்போது அவன் மேல உள்ள கோவத்தை அதிமுகவுக்கு ஆதரவா போடுவோம். அதிமுகவுடைய 5 ஆண்டு காலத்துல அவங்க ஊழல் செய்வாங்க, அந்த கோபத்தை திமுகவுக்கு ஆதரவான வாக்குகளை நம்ம போட்டோம். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான மனநிலை கொண்டவர்கள் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேரையுமே நம்ம அகற்றணுங்கிற மனநிலை அவங்களுக்கு இருக்கு. அதனால அந்த கடந்த காலத்தை நினைச்சு வந்து கனவு வேணா காணலாம். ஏன்னா அதிமுகவும் சரி திமுகவும் சரி நடைமுறையில் அது சாத்தியமாகாதுன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. இது கடந்த காலம். நம்ம 5 வருஷத்துக்கு பின்னாடி போனாலுமே இப்போ நாடாளுமன்ற எலெக்ஷன்ல வந்து திமுக ஒரு விஷயம் சொன்னாங்க, வந்து பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 தொகுதிகளில் நாங்கள் ஜெயிச்சிருவோம்னு சொன்னதை வந்து செஞ்சு காட்டிட்டாங்க. ஸோ இப்போவுமே திமுக அதே நம்பிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 200க்கு மேற்பட்ட தொகுதிகளை நாங்கள் ஜெயிச்சு காமிப்போம்
அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதே கான்ஃபிடென்ட்ல தானே அவங்க இருக்கிறத பார்க்க முடியுது. அதாவது மக்களவை தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்போ மக்களவை தேர்தல் அப்படின்னா மோடி வேண்டுமா வேண்டாமா, அதுதான் இஷ்யூ. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக நம்மளுடைய எதிரி, நம்மளுடைய விரோதி. அப்ப எந்த கட்சியும் சாராதவன் கூட பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வந்துடக்கூடாது, பாஜக தமிழ்நாட்டில் வளரக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து திமுக கூட்டணிக்கு வாக்களிச்சாங்க. அதனால தான் அவர்கள் சொன்ன ரிசல்ட் வந்து வைக்க முடிஞ்சது. ஆனா சட்டமன்ற தேர்தல்ங்கிறது அப்படி கிடையாது. இங்க வந்து பிளேயர் பாஜக கிடையாது. அதிமுக ஆட்சியா திமுக ஆட்சியான்னு இருந்தது. இப்ப விஜய் வந்துட்டாரு. இப்ப விஜய் ஆட்சியா ஸ்டாலின் ஆட்சியாங்கிறது ஒரு முக்கியமான விஷயம், டாபிக்கா அது மாறிடுச்சு. அதனால இப்ப திமுக சொல்கிற அந்த கணக்கு எனக்கு தெரிஞ்சு சட்டமன்ற தேர்தலில் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு தொங்கு சட்டசபையா அப்படின்ற பெரிய கேள்வியும் விவாதமும் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா வந்து இது வந்து ஒரு கணிக்க முடியாத ஒரு தேர்தலா இருக்கு, யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்றாங்க. ஸோ யாருக்கு தான் பெரும்பான்மை கிடைக்க போகுது, என்ன தொங்கு சட்டசபையா மாறப்போகுதா? அதாவது யாருக்கு கிடைக்க போகுதுங்கிற ஒரு ஆர்வத்தை நம்ம சொல்ல முடியாது. ஆனா இது வரைக்கும் அந்த தகவல்கள் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பல்வேறு சர்வே முடிவுகளின் அடிப்படையில் பார்த்தா யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது. ஏன்னா ஒரு தொங்கு சட்டசபை வருவதற்கான வாய்ப்பு உருவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. என்னன்னா இப்போ அதிமுகவுக்கு என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30% 35%ங்கிறாங்க. திமுகவுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு பர்சன்டேஜ் தான். தாவேகாவும் கிட்டத்தட்ட ஒரு 30 நெருங்குறாங்க. அப்போ 3 கட்சிகளுக்குமே கிட்டத்தட்ட ஏறக்குறைய ஒரே மாதிரியான சதவீத வாக்குகள் கிடைக்குது. அப்படிங்கும்போது இப்போ யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது. ஆனால் ஒன்று உறுதியாக நம்ம சொல்லலாம், திமுகவுக்கு அதிக இடம் கிடைச்சாலும் சரி, அதிமுகவுக்கு கிடைச்சாலும் சரி, விஜயனுடைய ஆதரவு இல்லாமல் அடுத்து யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. அது மட்டும் உறுதி. அது அல்லாமல் இன்னொரு காட்சியை நம்ம மே 5ஆம் தேதிக்கு பிறகு பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு இப்போ திமுக கூட்டணியில் தேமுதிக இருக்காங்க. இப்போ தேமுதிகக்கு வந்து ஒரு 10 இடத்துல வெற்றி பெறுவதாக வச்சுக்குவோம். ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தில் யாருக்கும் பங்கு தரமாட்டோங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்காங்க. ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பதவிங்கிறதுல அவங்க ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. அப்போ எலெக்ஷனுக்கு பிறகு இப்போ அதிமுகவுக்கு ஒரு 100 இடம், திமுகவுக்கு ஒரு 100 இடம் அப்படின்னு வரும்போது இப்போ அதிமுக தனக்கு ஒரு மெஜாரிட்டி வேணுங்கிறதுனால தேமுதிகவுக்கு வந்து ஒரு வலையை வீசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 2 அமைச்சர் பதவி தர்றோம் அப்படின்னா அடுத்த நிமிஷமே என்ன பண்ணுவாங்கன்னா திமுக கூட்டணியிலிருந்து அதிமுகவுக்கு போயிடுவாங்க. அதே மாதிரி அதிமுக கூட்டணியில் பாமக இருக்கு. பாமகவுடைய கொள்கை என்னங்கிறது உலகத்துக்கே தெரியும். இப்போ திமுக சைட்லேருந்து பாமகவுக்கு இதே மாதிரி ஒரு கொக்கியை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்கு நடைய கட்டிடுவாங்க. அடடா நம்ம இவங்க கூட்டணியில் நின்னமே ஜெயிச்சமே அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பெருசே கிடையாது. ஒரே விஷயம்தான், தமிழ்நாட்டில் ஒரு நிலையான ஆட்சி அமைவதற்காக நாங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு தர்றோன்ட்டு அப்படி ரேண்டமாக ஒரு அறிக்கையை விட்டுட்டு கிளம்பி போயிடுவாங்க. ஸோ இந்த காட்சிகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டோம் அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருந்த திமுக இந்த முறை பார்த்தீங்கன்னா ஐயா உங்களுக்கு நான் பங்கு தர்றேன், உங்களுக்கு தர்றேன்னு சொல்ற நிலைமைக்கு தள்ளப்படும். அதை மட்டும் நம்மளால கணிக்க முடியுது.